நீங்களும் இரவுகளில் உங்கள் மனதை சமாதானப்படுத்தி விடு நாளை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சோகத்தை உணர்கிறீர்களா? வயது அதிகரிக்கும் போது அந்த பலவீனம் மெதுவாக உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? வயது 45 ஆகட்டும், 50 ஆகட்டும், 55 ஆகட்டும், ஒரு உண்மை என்னவென்றால் ஆணின் மனது ஒருபோதும் முதுமையடையாது. யோசனை அந்த காலத்திலிருந்தே இருக்கும், ஆசையும் அதே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம் என்னவென்றால் காலத்தோடு உடல் மெதுவாக துணை நிற்கும் சக்தியை குறைத்துக் கொள்கிறது. நான் ஒரு உண்மையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 45 முதல் 50க்கு பிறகு ஒரு ஆணின் உடல் அந்த தருணங்களில் முழுமையாக துணை தரவில்லை என்றால் அதற்காக அவனுடைய ஆசை அல்லது உணர்ச்சி முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல மனது முழுமையா தயாராகத்தான் இருக்கும். ஆனா உடலின் உள் ஆதரவு அமைப்பு வெறும் ஆசையே அல்லாம சக்தி, நம்பிக்கை, தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய அனைத்திலும் தாக்கம் ஏற்படுத்துது. மேல மோரோவர் வேலை அழுத்தம், வீட்டு பொறுப்புகள், மன அழுத்தம், சில சமயங்கள்ல நீரிழிவு, ரத்த அழுத்தம், தைராய்டு மற்றும் தினமும் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் இவை எல்லாம் சேர்ந்து உடலை இன்னும் அதிகமா சோர்வடைய செய்கின்றன. சிலருக்கே தெரியும் சில தருணங்களுக்கு பின் உடல் சிக்னல் தரும் என்று. இப்போது ஓய்வு தேவை என மனதுக்கு ஒரு செய்தி போகும். சக்தி நிலை குறைந்து விடுகிறது, மனோபலம் குறைந்து விடுகிறது, மனிதன் தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஒரு அறியாத பயம் உருவாகிறது. எங்காவது உடல் மீண்டும் துணை நிற்காம போய்விடுமோ என்ற பயம் மனதில் பதிந்துவிட்டா ஆசை தானாகவே பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறது. இந்த அமைப்புக்கு திட்டுவது தேவையில்லை, புரிதலும் ஆதரவும் தேவை. இதில் ஆப்பிரிக்காவின் அரிய மூலிகை உள்ளது. இது ஆண்களின் சக்தியை இயற்கையாக ஆதரிக்கிறது. அஸ்வகந்தா இது மன அழுத்தத்தை குறைத்து நரம்பு அமைப்பை தளர்வாக மாற்றுகிறது. கவுஞ்சு விதை இது கட்டுப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையா ஆதரிக்கிறது. சிலாஜித் இது உடலின் சக்தி எரிபொருளை வலுப்படுத்துகிறது. கோக்ஷுரா மற்றும் விதாவிகண்ட் இந்த கேப்சியூல் உடலை கட்டாயப்படுத்துவதில்லை, இது உடலை தயார் செய்கிறது. மெதுவா சக்தி திரும்ப வர ஆரம்பிக்கிறது, சோர்வு குறைகிறது, தன்னம்பிக்கை நிலையாகிறது மற்றும் எமோஷனல் கனெக்ஷன் எங்கேயோ தொலைஞ்சது போல இருந்தது மீண்டும் உணரப்பட ஆரம்பிக்கிறது. 50 வயசுக்கு பிறகு ஆண்களுக்கு எதையாவது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு புரிந்து கொள்வதும் சரியான ஆதரவை பெறுவதும் உரிமையாகும். உங்களுக்கும் அல்லது உங்கள் துணைக்கும் மனதை இளம் வயதாக இருக்கிறது என்று தோன்றினாலும் உடல் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்றால் அது உடலுக்கு சரியான திசையில் ஆதரவு தேவைப்படுகிறதுக்கான ஒரு சிக்னல். இது ஒரு மறைமுகமான, இயற்கையான மற்றும் புத்திசாலியான தேர்வு. எந்த ரசாயனமும் இல்ல, எந்த அடிமைப்பாடும் இல்ல, வெறும் தொடர்ச்சியான மற்றும் சமநிலையான ஆதரவு மட்டுமே. ஏனெனில் எல்லாம் எளிமையானது, மனம் இன்னும் உயிருடன் இயக்கிறது. உடலுக்கு ஆதரவு தேவை.